بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. الله سبحانه وتعالى நம் அனைவருடைய வருகைகளையும் தொழுகைகளையும் எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து கொள்வானாக. நம் அனைவர்களுடைய ஹலாலான ஹாஜாத்துகளை நாட்டங்களை அல்லாஹ் தஆலா ஹைரான முறையில் நிறைவேற்றி தருவானாக. யாருடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே என்னென்ன வகையான கஷ்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், நோய், நெருக்கடி, துன்பங்கள், துயரங்கள், கடன்களிலே சிக்கொண்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ஜும்ஆவின் பரக்கத்தால் கண்ணியமான, நிம்மதியான, சந்தோஷமான, பரக்கத்தான, நோய் நொடி இல்லாத, கடன் இல்லாத, ஈமான் சலாமத்தான வாழ்க்கையை வாழ அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் நல்லுதவி செய்வானாக. நாமெல்லாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். நமது ஊரிலே ஏதாவது அமல்கள் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் அடிக்கடி நமக்கு ஏற்படுத்தி கொண்டே அல்லாஹ் தஆலா இருக்கிறோம். எத்தனையோ பக்கத்தில் உள்ள கிராமங்கள், ஊர்ல இது போன்ற அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பெரும்பாலும் கிடைக்கிறது. நாங்க பக்கத்துல ஒரு ஊருக்கு ஜமாத்துக்கு போயிட்டு வந்தோம். அந்த ஊர்ல பார்த்தோம்னு சொன்னா பெரும்பாலும் 5 வக்துக்கும் இமாம் மட்டும்தான் தொழுகிறோம். தொழுகை யாருங்களே எப்பயாச்சும் ஒரு 1-2 பேர் வருவோம். அதிகமா வர்றது சில பள்ளிகள்ல 5 பேர் 6 பேர். ஆனா நம்ம ஊர்ல அல்லாஹ் எவ்வளவு அழகான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் தந்திருக்கு. இதெல்லாம் பாக்கியமாக நினைக்கணும். அமல்கள் செய்வதற்கு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறோம். இது போன்ற நல்ல ஒரு மாஹவுல அமைச்சருக்கு அல்லாஹ்வுக்கு ரொம்ப நன்றி செலுத்தணும். இருக்கிற பாக்கியத்தை தக்க வச்சுக்கணும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த குர்ஆனை ஒரு வழிகாட்டியாக தந்து அதன்படி வாழக்கூடிய சஹாபாக்களையும் அல்லாஹ் நமக்கு தந்தான். நாம் 2 வாரங்களாக, முதலாவது வாரம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பையும் அவர்கள் செய்த அமல்களையும் பற்றி நாம் பார்த்தோம். சென்ற வாரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு தீனுக்காக தியாகம் செய்தார்கள், எந்த அளவுக்கு தீனுடைய விஷயத்தில் உறுதியாக இருந்தார்கள், அவர்களுடைய தன்மைகளை வரலாறை பார்த்தோம். இந்த வாரம் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால் 3வது சைஃபாவாகிய ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்ப்போம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உண்மையிலே மிக ஒரு சிறந்த ஒரு மனிதராக, ரொம்பவும் வெட்கமுள்ள சஹாபியாக இருந்தார்கள். இஸ்லாத்திலே 6வது நபராக நுழைந்தார்கள். அவர்கள் இஸ்லாம் கொண்ட முதலாவது நாள் அவர்கள் செய்த முதல் வேலை அதிகமாக மாஷா அல்லாஹ் அமல்கள் செய்யக்கூடியவர்களாக, மஸ்ஜித் நபவியை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொன்னார்கள், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு தோழர் இருப்பார், சொர்க்கத்திலே ஒரு நண்பர் இருப்பார். ரஃபீகுல் ஃபில் ஜன்னதி உஸ்மான், சொர்க்கத்திலே என்னுடைய தோழர், என்னுடைய நண்பர் உஸ்மானாக இருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொன்னார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே சரியான வறுமை, சாப்பிட ஒண்ணுமே வழி இல்லை, ரொம்ப கஷ்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநேகமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நினைக்கிறேன் அவர்களிடம் சொல்லிவிட்டு நான் மஸ்ஜிதுக்கு சென்று அல்லாஹ்விடம் துஆ செய்து வருகின்றேன், அல்லாஹ் எனக்கு ஏதாவது உதவி செய்வான் என்று 2 ரக்காத் தொழுதுவிட்டு வீட்டுக்கு வந்து கேட்டார்கள் மனைவியிடம், ஏதாவது உணவு ஏற்பாடாகிறதா? இல்லை என்று சொன்னார்கள். மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது முறையாக மஸ்ஜிதுக்கு சென்று 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறார்கள். வீட்டில் பொருளாதார நெருக்கடி. எப்படியாப்பட்ட நபி, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அந்த ரசூலோட நிலைமை வீட்ல சாப்பிட வழி ஒண்ணே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், சாப்பிட ஒண்ணுமே இல்லாததுனால எங்க போனாங்க, யார்கிட்ட
யார்கிட்டையும் போகல. எவ்வளவு வசதி படைத்த சஹாபாக்கள் இருந்தாங்க. தன்னுடைய மூலமாக தான் கலிமா சொல்லி இஸ்லாத்துல வந்த எத்தனையோ சஹாபாக்கள் இருந்தாங்க. யார்கிட்டையும் போகல. மஸ்ஜிதுக்கு போனாங்க, 2 ரக்காத் தொழுதாங்க. 2வது முறை துஆ செஞ்சாங்க. அப்பொழுது கேட்டாங்க, ஏதாச்சும் ஏற்பாடு ஆகுனதா? இல்லைன்னு சொன்னாங்க. திருப்பி 3வது முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு போய் துஆ செய்றாங்க. மீண்டும் வந்து கேட்கிறாங்க. அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ற நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்ல வந்து ரசூலுல்லாஹ் எங்கன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சரியான பசி பட்டி சாப்பிட ஒண்ணும் இல்லாததுனால அல்லாஹ்ட்ட உதவி தேடி போய்க்கிறாங்க. சொன்னாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இதையே நீங்க முன்கூட்டி என்கிட்ட சொல்லல? நான் இந்த நபியுடைய குடும்பத்தில் உள்ளவன் தானே, அல்லாஹ் எனக்கு வசதியை கொடுத்திருக்கிறானே, ஏன் எனக்கு சொல்லலன்னு சொல்லிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்ல இருந்து போய் நிறைய உணவுப் பொருட்களை எடுத்து கொண்டு வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் 3வது முறையாக வீட்டுக்கு வந்து கேட்டாங்க, ஏதாவது ஏற்பாடு ஆகினதான்னு கேட்டாங்க. ஆயிருச்சு. எப்படி? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்தாங்கன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே உஸ்மான் சொல்லாத, நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன். அல்லாஹ் தான் அந்த உஸ்மானுடைய உள்ளத்துல போட்டு, அவருடைய உள்ளத்துல அந்த எண்ணத்தை போட்டு அல்லாஹ் தான் கொண்டு வர வச்சான். எனவே நீ உஸ்மான் சொல்லாத, அல்லாஹ் ஏற்பாடு பண்ணான்னு சொல்லு. அந்த நேரத்துல உதவி செஞ்சது அல்லாஹ் தஆலா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்ய வைத்தான். இப்படியே பார்த்தோம்னு சொன்னா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மற்ற சஹாபாக்கள்கிட்ட இல்லாத பிரத்யேகமான தனித்தன்மை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்த சில விஷயங்கள். ஒன்றாவது, ரொம்ப வெட்கமுள்ள சஹாபி. சஹாபாக்களே 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள்ல அதிகமாக வெட்கமுள்ள சஹாபி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்களே அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய சஹாபி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்களே கபிரிஸ்தானுக்கு அதிகமாக போய் அல்லாஹ்வை அழுகக்கூடிய, அதிகமாக கண்ணீர் வடிக்கக்கூடிய சஹாபி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. மேலும் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு யுத்தத்துக்கு நபி ஸல்லல்லாஹு ஆர்வம் ஊட்டினார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே தாராளமாக செலவு செய்யுங்கள் என்று சொன்ன நேரத்திலே ஒவ்வொரு சஹாபாக்களும் சொன்னார்கள். அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அலைய மியது பஈரி, யா ரசூலல்லாஹ், இந்த யுத்தத்துக்கு என்னுடைய பொறுப்புல நான் 100 ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய பாதையில நான் சதகா செய்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொடுங்க, இன்னும் ஆர்வமா கொடுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வப்படுத்துறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, அலைய மியதா பஈரி, யா ரசூலல்லாஹ், என் மீது 200 ஒட்டகங்களை இந்த யுத்தத்துக்கு நான் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்றேன். இன்னும் கொடுங்க ஆர்வம் ஊட்டுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, அலைய தலாசு மியது பஈரி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த யுத்தத்துக்கு நான் 300 ஒட்டகங்களை நான் தர்மம் செய்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒட்டகம் எவ்வளவு விலை இருக்கும்? ஒரு ஒட்டகம் என்ன ரேட் இருக்கும்? 10 ஒட்டகம் எவ்வளவு விலை இருக்கும்? 300 ஒட்டகத்தை ஒரு மனிதர் கொடுக்கிறார் என்று சொன்னா எப்படிப்பட்ட செல்வந்தர் இருப்பார்? கோடீஸ்வரர். இன்னைக்கு உள்ள எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், அவங்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அந்த காலகட்டத்துல 300 ஒட்டகத்தை கொடுக்கிற அளவுக்கு அவங்களுடைய செல்வம் இருந்துச்சுன்னு சொன்னா எப்படியாப்பட்ட வசதி வாய்ப்புல இருந்திருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட சஹாபி கூட தங்களுடைய வாழ்க்கையை சாதாரணமான முறையில், இனிமையான முறையில் அமைத்துக் கொள்ளலாம். இந்த 300 ஒட்டகத்தை கொடுத்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அமில பஅத ஹாதிஹி உஸ்மான், இதற்கு பிறகு நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் உங்களை தண்டிக்கவே மாட்டான். நீங்க அவ்வளவு செஞ்சிட்டீங்க. உங்க வாழ்க்கையில் இதற்கு பிறகு ஏதேனும் தவறுகள், பாவங்கள், குற்றங்கள், குறைகள் நடந்தாலும் அல்லாஹ் உங்களை பிடிக்கவே மாட்டான். அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வித்தத்தை பத்தி வருது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட வீட்ல இருந்தாங்க. வீட்ல கதவு தட்டப்பட்டது. யாருன்னு கேட்டார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாங்க அப்படின்னு சொன்னோனே வரவான அனுமதி கேட்டாங்க. அபூபக்கரை வர சொல்லுங்க அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிலைமையில இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தாங்க, உட்கார்ந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிஞ்சிச்சு. 2வது முறை கதவு தட்டப்பட்டது. யார் என்று கேட்டார்கள்? யார் சொல்லலாம், உமர் வந்திருக்கிறாங்க, உள்ள வரலாமா அனுமதி கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர சொல்லுங்க அப்படின்னாங்க. வந்தாங்க, உள்ள உட்கார்ந்துட்டாங்க. 3வது முறை கதவு தட்டப்பட்டது. யார் என்று கேட்டார்கள்? உஸ்மான் வந்திருக்கிறார்கள் என்பதா சொல்லப்பட்ட உடனே வரலாமா என்று சொன்னவுடன்
உஸ்மானை இப்ப வர சொல்ல வேணாம், கொஞ்சம் அங்கே நிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சாய்ந்து உட்கார்ந்து இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நல்ல முறையில உட்கார்ந்து தன்னுடைய ஆடைகளை எல்லாம் கொஞ்சம் சரி செய்து கொஞ்சம் தன்னை முழுமையாக மறைச்சி நீ போத்தி கொண்டு உட்கார்ந்தாங்க. இப்ப வர சொல்லுங்க உஸ்மான் அப்படின்னாங்க. வந்தாங்க, பேசினாங்க, 3 பேரை பேசிட்டு போயிட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாப்பா அபூபக்கர் வந்தாங்க, வரவான்னு கேட்டாங்க, உடனே அனுமதி கொடுத்தீங்க. இரண்டாவது உமர் வரவான்னு கேட்டாங்க, உடனே அனுமதி கொடுத்தீங்க. மூணாவது உஸ்மான் ரலியல்லாஹு வரப்போகுது, ஏன் நீங்க அங்கே நிக்க சொன்னீங்க? ஏதோ நீங்க உங்களை சரி செஞ்சீங்களே சொன்னாங்க. உஸ்மான் யார் என்று சொன்னா, அவர் வெட்கமுள்ளவர். அவருடைய வெட்கத்தை பார்த்து மலாயிக்கமார்கள் வெட்கப்படுறாங்க. நான் எப்படி அவரை பார்த்து வெட்கப்படாம இருக்க முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வெட்கத்தை பார்த்து தன்னை சரி செஞ்சான். ஏன் அந்த அளவுக்கு வெட்கமுள்ள சஹாபி மலாயிக்கமார்களுடைய வெட்கத்தை பத்தி ரொம்ப நேசிக்கிறான். ஒரு தடவை சொன்னாங்க, நான் குளியல் அறையில் இருக்கும் பொழுது கூட நான் என்னுடைய ஆடைய முழுமையாக மறைச்சு கொண்டுதான் நான் குளிப்பேன். சுமந்ததே ஏன் அந்த அளவுக்கு வெட்கம் உள்ளோம். ஆனா இன்னைக்கு நம்ம குளியல் அறையில தனியா இருக்கிறவன் என்ன யாரு பாக்குறா, நான் எந்த முறையில் இருந்தா நான் தனிமையில தான் இருக்கிறேன். உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு முஃமினை பொறுத்த வரையிலும் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரையிலும் ஆடை அற்ற நிலைமையில எந்த நிலைமையிலுமே இருப்பது அவருடைய கண்ணியத்துக்கு தகுதியானதல்ல. அவர் தன்னுடைய கண்ணியத்தை இழந்து விடுவார். எந்த அளவுக்கு சொன்னாங்க, ஒரு கணவன் மனைவி ஒன்றாக இருக்கும்போது கூட ஒரு மனிதன் ஆடையற்ற நிலைமையில் இருப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை. அந்த அளவுக்கு ஏன் என்று சொன்னால், ஒரு மனிதன் ஆடை அற்ற நிலைமையில் ஒரு நேரத்தில் இருந்தால் அந்த நேரத்தில் அவரோடு எல்லா நேரமும் இருக்கக்கூடிய மலாயிக்கமார்கள் அவரை விட்டு விலகி விடுவார்கள். அந்த அளவுக்கு வெட்கமுள்ள ஒரு மனிதரை அல்லாஹ் நேசிக்கின்றான். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி ரொம்ப வெட்கப்பட்டு கூச்சப்பட்டு பழகி கொண்டு இருந்தாங்க. இன்னொரு நண்பர் வந்தாரு, என்ன பண்ணி இந்த அளவுக்கு நீ கூச்சப்படுறா, இப்படி எல்லாம் நீ வெட்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய வெட்கத்தை கலைக்க பார்த்தார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3வது நபரை பார்த்து சொன்னாங்க, நண்பரே நீங்க அப்படி செய்யாதீங்க, அல்லாஹ் தஆலா வெட்கமுள்ளவர்களை நேசிக்கின்றான். வெட்கப்படுவது ஒரு முஃமினுக்கு அழகானது அதுதான். ஏன் என்று சொன்னால், ஒரு மனிதன் எந்த அளவுக்கு வெட்கமுள்ளவனாக இருப்பானோ அவன் பாவம் செய்வதை விட்டு தூரமாக்கப்படுவான். எந்த அளவுக்கு மனிதனுடைய உள்ளத்திலே வெட்கம் இல்லாமல் தன்மை ஆகிவிடுமோ அவர் அதிகமாக பாவம் செய்யக்கூடிய சுபாவத்தில் மாறிவிடுவார். எனவே வெட்கப்படுவது ஒரு முஃமினுக்கு கண்ணியத்தையும் கௌரவத்தையும் பெற்று தரக்கூடியது. மேலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருகின்றது, அவர்கள் கபிரிஸ்தான் சென்றால் தன்னுடைய முபாரக்கான தாடி நினைற அளவுக்கு வருவாங்க. கேட்பாங்க, உஸ்மானே நாங்களும் தான் கபிரிஸ்தானுக்கு வர்றோம், ஆனா எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு அழகை வருவதில்லையே. மேலும் சொன்னார்கள், உஸ்மான் நீங்கள் சொர்க்கத்தை நரகத்தை பற்றி சொல்லும்போது கூட இந்த அளவுக்கு அழுவதில்லையே, ஆனால் கபிரிஸ்தானுக்கு போயிட்டா தாடி நினைஞ்சிருமா. நல்லா யோசனை பண்ணுவா, வாழ்க்கையில என்னக்காச்சும் அப்படி நம்ம எந்த விஷயத்துக்காச்சும் எழுதிருப்போமா? தாடி நினைற அளவுக்கு அழுகுறாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு அழுதுருப்பாங்க. காரணம் கேட்டதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் கப்ரு ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah அவ் ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃப்ரின் நீரான். கபர் இருக்கின்றதே ஆகிரத்துடைய மன்சில்களில் முதலாவது மன்சில், மறுமை சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி பல தங்குமிடங்கள் இருக்குது. ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு சொர்க்கத்துக்கு போறதாக இருந்தா சும்மா லேசில எடுத்தோடே போயிட முடியாது. பல தங்குமிடங்கள், சக்கராத் இருக்குது, அதாவது கபர் இருக்குது, மஹ்ஷர் இருக்குது, மீசான் இருக்குது, சிராத் பாலம் இருக்குது, அமானமப்பட்டோர் இருக்குது. இது எல்லாம் கடந்ததுக்கு பிறகுதான் கடைசியா சொர்க்கம். சொல்லிட்டு சொன்னாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய மறுமையுடைய பிரயாணத்தில் முதலாவது இடம் கபர். அந்த கபருடைய வாழ்க்கையிலே எவர் வெற்றி பெற்று விடுவாரோ எல்லா வாழ்க்கையிலும் வெற்றி பெற்று விடுவார். எவர் கபருடைய வாழ்க்கையிலே தோல்வி அடைந்து விடுவாரோ அதற்கு பிறகு வரக்கூடிய அத்தனை கட்டங்களிலும் நஷ்டவாளியாக அவர் மிகப்பெரிய தோல்வி அடைந்து விடுவார். எனவே நான் என்னுடைய கபருக்கு நான் போனவுடன் என்னுடைய கபர் எப்படி இருக்குமோ இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ சுப்ஹானல்லாஹ், கபரை நினைச்சு ஒரு மனிதன் மௌத்தை மட்டும் சரியான முறையில நினைச்சிட்டான்னு சொன்னா அவன் பாவமே செய்யற ஆசையே செய்யறது அப்புறம் அந்த அந்த ஆசையே வராது. மௌத்தை மட்டும் ஒரு மனுஷன் நினைச்சிட்டான், கபிரிஸ்தானுக்கு போய் தனிமையில நின்று இங்க உள்ளவங்களுக்கு என்ன நடக்குது, நானும் ஒரு நாளைக்கு இப்படிதான் கேட்பாருட்டு கிடப்பேன், நம்மள கபருக்கு போயிட்டு சொன்னா கொஞ்ச நாள் ஆயிருச்சுன்னு சொன்னா நம்மள மண்ணை இங்கே அங்கேயும் புரட்டி போடுவோம்.
நம்முடைய எலும்புகள் எல்லாம் அப்படியே சுக்குநூறாக ஆயிடும், இங்கு அங்குமாக தள்ளப்படுவோம். இந்த மௌத்தை நினைச்சு, கபரை நினைச்சு நினைச்சு அவங்களுடைய முபாரக்கான தாடி நினைற அளவுக்கு வருவோம், அந்த அளவுக்கு. அதனால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு பிரத்யேகமான தன்மை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் 7 முறையில் இறக்கப்பட்டிருக்கின்றது. எனவே சஹாபாக்கள் காலத்துல குர்ஆனை 7 முறையில் ஓதி வந்தாங்க. ஆனா யாருக்கு தெரியுமோ 7 முறையில் உள்ளதுன்னு சொல்லி அதனால பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. புதிதாக மக்கள் இஸ்லாத்துல வர வர ஒருத்தர் ஒரு முறையை ஓதுறாரு, இன்னொரு 7வது முறையை இன்னொரு முறையை ஓதுறத பார்த்து இவர் என்ன தப்பு தப்பா ஓதுறாரு, அவர் இவரை தப்பு தப்பா ஓதுறாரு. பார்த்தாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இது உம்மத்துக்கு மத்தியில, சமுதாயத்துக்கு மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தி விடும் சொல்லி 7 முறையில ஒரே ஒரு முறையை நம்ம கொண்டு வருவோம்னு சொல்லி இன்னைக்கு நம்ம உலகம் பூரா ஓதக்கூடிய அத்தனையும் உஸ்மான் ரலியல்லாஹு முயற்சியை கொண்டு ஒரே ஒரு முறையில தான் இன்றைக்கு ஓதப்படுது. இன்னைக்கு நம்ம ஓதுற முறை மட்டும் குர்ஆன் அல்ல, இது அல்லாம இந்த 6 முறைகள் இருக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்தார்கள், மக்கள் பிரிந்து விடுவார்கள், எப்படி யஹூதி நஸரானிகள் கிறிஸ்தவர்கள் எப்படி பிரிந்து போனார்களோ இந்த உம்மத்தும் பிரிந்து விடும் என்று பயந்து 7 முறையில் ஓதக்கூடிய குர்ஆனை ஒரே ஒரு முறையில் கொண்டு வந்து இன்னைக்கு நாம உஸ்மான் ரலியல்லாஹு சொன்ன முறைப்படி தான் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். அவருடைய காலத்தில் தான் இவ்வாறாக ஒரே முறையில் ஓதப்பட்டு வந்தது. மேலும் சொன்னார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இஸ்லாமின் மூலம், முஸ்லிம்கள் மூலமாகவே எதிரிகள் ஏற்பட்டு விட்டார்கள். அவர்களுடைய ஹிலாஃபத்திற்கு அவர்கள் அந்த அமீராக இருக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்களை எதிரியாக இருந்து அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட்டு விட்டார்கள். அந்த நேரம் பார்த்து சஹாபாக்கள் அதிகமாக ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டை முற்றுகையிட்டு ஒரு உணவு, தண்ணி எதுவுமே கொடுக்காம வீட்டை சுத்தி அவங்களை எப்படியாச்சும் கொலை செஞ்சிடணுங்கிற நியத்துல உஸ்மான் ரலியல்லாஹு சதித்திட்டம் செஞ்சு கொலை செய்யறதுக்காக முயற்சியில் இருக்கிறாங்க. ஊட சுத்தி எதிரிகள் நிற்கிறாங்க. இப்ப ஒண்ணுமே வீட்டுக்கு உணவு போக முடியல. அந்த நேரத்துல எதிரிகள் உள்ள போய் அவங்களை அடிக்க, அவங்களை தாக்க பாக்குறாங்க. அந்த நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதி கொண்டிருந்தாங்க. அவங்கள முதல்ல ஒரு வெட்டு வெட்டிட்டான். அவங்க உடம்புல ஒரு வெட்டு வெட்ட உடனே அவங்க குர்ஆன் ஓதி கொண்டிருந்தாங்க. ஒரு ஆயத்தின் மீது அந்த குர்ஆனுடைய இரத்தம், முதலாவது சொட்டு இரத்தம், ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், அந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன் சொல்லி ஒரு ஆயத்தை ஓதி கொண்டிருந்தாங்க. அந்த ஆயத்துடைய மேலே அவங்களுடைய சொட்டு இரத்தம் மேல விழுந்து அந்த குர்ஆன் இன்றும் ஏதோ ஒரு நாட்டுல மியூசியத்துல அந்த குர்ஆன் 1400 வருஷம் கழிச்சு அந்த குர்ஆன் இன்னைக்கு பாதுகாத்து வச்சிருக்கான். கடைசியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்படுற நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அந்த எதிரிகளை பார்த்து பேசினாங்க, இந்த பாருங்க, ஒரு மனிதரை கொலை செய்யறதாக இருந்தா அவர் 3 பாவங்கள்ல ஏதாச்சும் செஞ்சிருந்தா அவரை கொலை செய்யலாம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. எந்த அளவுக்கு வெட்கம் உள்ள சஹாபிங்கிறத இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம். இவ்வளவு வெட்கம் உள்ள மனிதரா, இதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படி நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு உள்ள வெட்கம் உள்ள ஒரு விஷயத்தை இப்ப நான் சொல்ல போறேன். உஸ்மான் சம்பந்தமாக அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதரை கொலை செய்யறதாக இருந்தா 3 தவறு செஞ்சிருந்தா அவரை ஏதாச்சும் ஒரு தவறுக்காக கொலை செய்யணும். ஒன்றாவது, இஸ்லாத்தை விட்டு மதம் மாறிவிட்டார், முர்த்ததாகிவிட்டார், இஸ்லாத்தை விட்டு ஓடிட்டாருண்டா அவரை கொலை செய்யலாம். இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால், நம்ம ஊர்ல செய்ய முடியாது, இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் ஒரு மனிதர், ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டால் அவரை கொலை செய்யணும். ஒன்றாவது. இரண்டாவது, திருமணம் முடிந்ததற்கு பிறகு விபச்சாரம் செய்தால் ஒரே வழி அவரை கொலை செஞ்சிடும். அவர் கல்லால் அடிச்சு கொன்றோம். திருமணம் முடிந்ததற்கு பிறகு ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யறது எவ்வளவு மோசமான ஒரு செயல். அவன் அதுக்கு பிறகு உலகத்துல வாழ்றதுக்கு தகுதியே கிடையாது. அவனை கொலை செய்யறது அந்த உலகத்துல அல்லாஹ் போட்ட சட்டம். இரண்டாவது. மூன்றாவது சொன்னாங்க, அதாவது யாராச்சும் ஒரு முஸ்லீம அநியாயமான முறையில கொலை செஞ்சிருந்தா அதுக்கு பழி வாங்குறதுக்கு அவரை கொலை செய்யணும். ஒரு முஸ்லீமை கொலை செஞ்சிருக்கிறாரு, அதற்கு பழி வாங்குறதுக்காக இவரை கொலை செய்யணும். இதை சொல்லிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த பாருங்க, இந்த 3 காரியத்துல எதையுமே நான் செய்தது கிடையாது. நான் விபச்சாரம் செஞ்சது கிடையாது, நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறல, நான் எந்த முஸ்லீமையும் கொலை செய்யல. ஆனா நீங்க என்ன கொலை செய்ய போறீங்களே சொல்லிட்டு நான் எனக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில மட்டும் சில விஷயங்களை நான் மறைச்சு வச்சுதான். இதான் முக்கியமான விஷயம். அந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது, எனக்கும் அல்லாஹுக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனா இப்படிப்பட்ட நல்ல குணமுள்ள இப்படிப்பட்ட மனிதனை நீங்க கொலை செய்ய போறீங்களேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் என்னைக்கு முஸ்லீம் ஆனோம்,
நான் என்னைக்கு கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனோ அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் என்னுடைய வலது கையால் என்னுடைய மறைவிடத்தை மருமஸ்தானத்தை நான் தொட்டதே கிடையாது. என்னுடைய மறைவிடத்தை என்னுடைய வலது கையால் என்னுடைய வாழ்க்கையில் நான் தொட்டதே கிடையாது. இன்னொரு இது கூட சாத்தியமாக இருக்கலாம் நமக்கு. இதை விட ஒரு படி மேலே சொன்னாங்க நான் என்னைக்கு முஸ்லீம் ஆனனும் கலிமா சொன்ன அன்னையிலிருந்து இன்னைக்கு அப்படின்னா அன்னைக்கு கடைசியா ஷஹீதாக்கப்பட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. அந்த மௌத்தா போற அன்னைக்கு சொன்னாங்க நான் கலிமா சொன்ன அன்றிலிருந்து இன்று வரையும் என்னுடைய மறைவிடத்தை நான் வாழ்க்கையில் ஒரு தடவை நான் பார்த்ததே கிடையாது. என்னுடைய மறைவிடத்தை நானே பார்த்தது கூட கிடையாது கலிமா சொன்ன அன்றிலிருந்து. ஏறத்தாழ கணக்கு போட்டு பார்த்தா முஸ்லீம் ஆன தினத்திலிருந்து மௌத்தா போற வரை எவ்வளவு நாள் வாழ்ந்தாங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 47 வருஷம் வாழ்ந்தீங்க. ஏறத்தாழ 47 வருஷம் வாழ்ந்தாங்க. ஆனா தன்னுடைய மறைவிடத்தை தன்னுடைய கண்ணால ஒரு தடவை கூட நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு வெறுத்தோம், அவ்வளவு வெறுத்தோம். இத நம்ம ஊர்ல ஒரு இடத்துல ஒரு பயான்ல உலமாக்கள் சொன்னதுக்கு பிறகு ஒரு மனிதர் சொன்னாரு, நம்ம ஊர்ல ஒருத்தவங்க பயான்ல பேசுறாங்க, நான் கேட்டதுல இருந்து இன்னை வரைக்கும் நானும் பார்க்காம இருக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு அதிகமான மக்களுக்கு மறதி ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் பாவம் செய்யறது, பொய் சொல்றது, தன்னுடைய தான் இருந்த மனஞ்சலத்தை தானே பார்க்கிறது, தன்னுடைய மறைவிடத்தை தானே பார்க்கிறது. இப்படிப்பட்ட செயல் உள்ளவங்களுக்கு அதிகமா மறதி ஏற்படும். யாருக்கு அதிகமா மறதி ஏற்படுதோ அவங்களுக்கு என்ன அர்த்தம் சொன்னா தன்னுடைய மறைவிடத்தை தானே பார்க்கிறவங்களுக்கு அல்லாஹ் அதிகமா மறதி ஏற்படுத்தும். அதனால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய மறைவிடத்தை தானே கூட பார்க்காம இருந்தாங்க சொன்னா எந்த அளவுக்கு வெட்கத்தோட இருந்திருப்பாங்க. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரியான பல தன்மைகளுக்கு சொந்தக்காரவங்க தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அதிகமாக குர்ஆன் ஓதி பல குர்ஆன் கிழிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு அதிகமா ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமும் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய 2 மகள்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மகள்களை உஸ்மான் ரலியல்லாஹு நிக்காஹ் செஞ்சிருந்தாங்க. உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா. எனவே அவங்களுக்கு துன்னூரை 2 ஒளி உடையவர் சொல்லிட்டு மேலும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எனக்கு 100 பெண் மக்களை தந்திருந்தாலும் ஒருத்தர் பின் ஒருத்தராக நான் உஸ்மானுக்கு தான் 100 மகள்களை நான் நிக்காஹ் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு. அவ்வளவு பெரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மானை கொடுக்கிறது. எனவே அந்த அளவுக்கு நடுகுணம் உள்ளவங்களாக இருந்தாங்க. எனவே நம்மளுடைய அந்த மாதிரியான வெட்கம் உணர்வு அதிகமாக இருக்கணும். அல்லாஹ்வை பயப்படுற கபருடைய மௌத்துடைய சிந்தனை அதிகமாக இருக்க வேண்டும். அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய தன்மை நம்மகிட்ட இருக்கணும். இது போன்ற நல்ல பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்னு சொன்னா நாளை மறுமை நாளைய அதே சஹாபாக்களுடைய லிஸ்ட்ல அவங்களுடைய கூட்டத்தோட அல்லாஹ் நம்மையும் சொர்க்கத்துல ஒன்றாக ஆக்கி வைப்பான். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மையினுடைய சந்ததிகளை ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் பல கைதுகள் ஏற்பட்டதை போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் பல கைதுகள் ஏற்பட காரணமாக ஆக்கி வைப்பானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.